2024 ஏப்ரல் மாதத்தின் மேஷராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசியினருக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். உங்கள் வருமானம் அதிகமாக இருக்கும், ஆனால் உங்கள் செலவுகளும் உயரும். எனவே உங்களுக்கு சில நிதி கவலைகள் இருக்கும். உடல்நலக்குறைவு உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கலாம். தொழில் வளம் உண்டாகும். உத்தியோகத்தில் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள். உங்களுடன் யாராவது வாக்குவாதம் செய்யலாம். காதல் விவகாரங்களுக்கு நேரம் கடினமாக இருக்கும். அதே சமயம் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் பாசமும் நெருக்கமும் ஏற்படும். வெளிநாடு செல்வது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெரும் வெற்றி காண்பார்கள். குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 11ஆம் வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் பணியிடத்தில் வலுவான நிலையை வழங்குவார்கள். நீங்கள் உங்கள் மனசாட்சியின்படி கடினமாக உழைப்பீர்கள், பின்வாங்க மாட்டீர்கள். இதனால் உத்தியோகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். வணிகர்கள் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயமடைவார்கள். இது வணிகத்தில் வளர்ச்சி மற்றும் உங்கள் முன் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்கள் நிறுவனத்தை சரியான பாதையில் முன்னேற்றுவதற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். செவ்வாயும் சனியும் கூட்டாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் 5ஆம் வீடான சூரியன் 12ஆம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் வலுவிழந்த நிலையில் இருக்கும். கல்வியில் பல்வேறு வகையான தடைகள் உருவாகும் மற்றும் உங்கள் படிப்பில் இருந்து நீங்கள் திசை திருப்பப்படலாம். எனவே நீங்கள் முழு முயற்சியுடன் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருந்து 2வது வீட்டை பார்க்கிறார். இது குடும்ப விவகாரங்களில் சில கசப்பான மற்றும் சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் ராகு மற்றும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 24 அன்று உங்கள் முதல் வீட்டிற்கு பெயர்ச்சிக்கும். இதன் காரணமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து ஒத்துழைப்பை பெற தொடங்குவீர்கள். 12வது வீட்டில் ராகுவுடன் சுக்கிரன் உங்கள் நெருங்கிய உறவுகளில் அதிகரிப்பை குறிக்கிறது. குரு 5ஆம் மற்றும் 7வது வீடுகளை பார்ப்பதன் மூலம் உங்கள் காதல் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார். ஆனால் எதிரெதிர் கரங்களான செவ்வாய் மற்றும் சனி 11ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து 5ஆம் வீட்டை தாக்கும். இதனால் உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் பல்வேறு வகையான சச்சரவுகள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். 11வது வீட்டில் செவ்வாயும் சனியும் உங்களுக்கு வருவாயின் சக்தி வாய்ந்த கதவுகளை திறக்கும் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உங்கள் நிதி நிலையை அதிகரிக்கும். செவ்வாய் 11வது வீட்டில் இருப்பது அதிர்ஷ்டம் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சில குறைபாடுகள் உள்ளன. இது ஒருவரின் ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவை ஏற்படுத்தலாம். இதனால் முதுகு அல்லது வயிற்றில் சிரமம் ஏற்படலாம். இதற்கு பரிகாரம் சனிக்கிழமை அன்று வீடு இல்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதுபோன்று ஏப்ரல் மாதத்தின் அடுத்தடுத்த ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கூடுகை சேனலை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல். நன்றி.